உங்கள் இதயம் ரொம்பவுமே பலவீனமானதா, இல்லை நீங்கள் 18 வயசுக்கு கீழே உள்ள சின்ன பசங்களா, நீங்கள் தயவு செஞ்சு ராத்திரியிலையோ இல்லை தனியாவோ இந்த வீடியோவை மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா நான் இன்னைக்கு சொல்ல போகிற சம்பவம் அந்த லெவலுக்கு ரொம்பவுமே பயங்கரமான உண்மை சம்பவங்க. இதை நம்மளுக்கு யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரான விஜய் தான் சொன்னார். நான் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, இதே மாதிரி நிறைய அமானுஷ திகில் உண்மை சம்பவம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு டாஸ்க்கு. நீங்கள் எந்த டைமில் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த சமயங்கள்லாம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு. இந்த வீடியோவோட ஷவுட் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் காட்டுறேன் பார்த்தீங்களா, இவங்க எல்லாரும் தான். ரொம்பவுமே நன்றி. டெய்லி இதே மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் தினம் தினம் புது புது ஸ்டோரிகளை உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். ஸ்டோரி அப்படிங்கிறத தாண்டி இது நிஜ உண்மை சம்பவங்களை மட்டுமே பேசக்கூடிய சேனல். ஓகே, வாங்க இந்த திகில் உண்மை சம்பவத்துக்குள்ள போலாம். நிழல்களின் உண்மையை அறிய தயாரா? நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான விஜய் வந்து ஒரு எழுத்தாளருங்க. அவர் குடும்பத்தில் நடந்ததோ அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த கதையோ நம்மள்ட்ட சொல்லலை. அவருக்கு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு உண்மை திகில் சம்பவத்தை தாங்க நம்மக்கிட்ட சொன்னார். நான் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், தனியாக பார்க்காதீங்க. ஏன்னா எனக்கே அந்த கதையை கேட்கும்போது இப்படி இல்லாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஓகேவா? இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 தாங்க நடக்குது. எந்த ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி இருக்குது தெரியுமா? தென்காசிக்கு பக்கத்தில் ஒரு குட்டி கிராமத்தில் தான் நடக்குது. ஃபஸ்ட்டு இந்த விஜய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்ங்கிறவர் தூத்துக்குடியை சேர்ந்தவருங்க. அவருக்கு அதாவது இது 2012 நடந்த கதை. 2012 அவர் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பையன் தாங்க. தூத்துக்குடியை சேர்ந்த விஜய்க்கு அம்மா மட்டும்தாங்க, அப்பா கிடையாது. அவங்க அம்மா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் எல்லாருமே சேர்ந்து, அதாவது இவங்க சிங்கிள் பேரண்ட் அப்படி தானே. ஸோ இந்த மகளிர் இதை மாதிரி இருக்கிற மகளிர் எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவாக இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு நடக்கிற அநீதியை வந்து தடுக்கிற ஒரு கூட்டமாக இருக்கட்டும், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க பாருங்கள், அதை மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு குரூப் வச்சு அந்த குரூப்பில் இவங்களும் ஒரு ஆளுங்க. அங்கே தான் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க அமையிறாங்க. அதுவும் ஒரு பொண்ணு தான். அவங்க ரெண்டு பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம விஜய் கூட அவங்கள வந்து சித்தி சித்தின்னு தாங்க கூப்பிடுவோம். ஸோ விஜய் வந்து அந்த ஊரில் வாடகை கொடுக்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காலேஜ் தான் படிக்க, அவன் படிப்பையும் பார்க்கணும், இதுக்கு நடுவில் பார்ட் டைம் ஜாபையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும். அவங்க அம்மா வந்து இந்த மகளிர் குழுவிலேருந்து வரக்கூடிய கொஞ்சோண்டு காசுகளை வச்சு அப்படி இப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்க. வாடகை கொடுக்கணும். அதனால் அந்த மகளிர் டீமில் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நல்ல பணக்காரங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தென்காசியிலே என் கிராமத்தில் என் வீடு ஒன்று இருக்குது. ரொம்ப பெரிய வீடுலாம் கிடையாது, பாலடைஞ்ச வீடு தான், பழைய காலத்து வீடு தான். நீ வந்து அங்கே போய் வேணால் தங்கிக்கோங்க. ஈவன் காலேஜ் தானே, காலேஜ் முடிச்சுட்டி அங்கே போயிருங்க. நான் ஃபாரின் போகிறேன், இந்த மாதிரி எனக்கு ஃபாரினில் ஒரு வேலை கிடச்சிருக்கு, நான் ஃபாரினுக்கு போகிறேன், நீங்கள் அங்கே இருந்துக்கோங்க, அங்கே இப்போ யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து விஜய்க்கும் ஓகேன்னு தோணுது. ஏன்னா வாடகை கொடுக்க வீட்டில் வசதி இல்லை. அந்த காரணத்துக்காக இவங்க இப்போ குடும்பத்தோட தென்காசிக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ இனிமே தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஒவ்வொரு நொடியுமே ரொம்பவுமே பரபரப்பாக என்கிட்ட சொன்னார். ஏன்னா அவர் எழுத்தாளர் வேறையா, ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக சொன்னாருங்க. அந்த வீட்டை பார்த்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே அவருக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவர் என்கிட்ட அவ்வளோ அழகாக சொன்னார். கரையான் அரித்த செவுறுகள், விழுந்தும் விலகாமல் இருக்கும் ஓடுகள் அப்படின்னு அந்த வீட்டை அழகாக வர்ணிச்சு என்கிட்ட சொன்னாருங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டு என்னால் போட முடியாது. ஸோ அவர் போடக்கூடாது ப்ரோ, அதெல்லாம் பண்ணாதீங்கன்ட்டார். இல்லைன்னா அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கூட நான் உங்களுக்கு அழகாக போட்டு விட்ருவேன். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, அந்த வீடை சொல்கிறாரு, இரவு நேரத்தில் மர்மங்கள் நிறைஞ்ச வீடாக அந்த வீடு வந்து காட்சி அளிக்குது அப்படின்னு சொன்னாருங்க. ஏன்னா அந்த வீடை பார்க்கும்போதே அப்படி தான் இருந்துச்சா. பெரிய பங்களான்னு சொல்லிட முடியாதுங்க, நல்ல பெரிய வீடு தான். ஆனால் ரொம்ப பழைய காலத்து இந்த கிராமத்து வீடுகள்லாம் இருக்கும் பாருங்கள், இந்த சுண்ணாம்பு கல்லால் கட்டின வீடு மாதிரி ரொம்ப பழைய காலத்து வீடு தாங்க. 4-5 ரூம் இருக்கும், எல்லாமே பாலடைஞ்சு அந்த மாதிரி ஓட்டு வீடு தான், அந்த மாதிரி தாங்க இருந்துச்சா அந்த வீடு. ஸோ இவங்களும் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிறது யார்? நம்ம விஜயும் விஜயோட அம்மாவும் மட்டும்தாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் நார்மலாக போதுங்க. ஆனால் விஜய் வந்து நைட்டு ஒரு சத்தத்தை வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி சத்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆள் வந்து முணங்கிட்டே இருக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு சவுண்டு, அதாவது ரொம்ப லவுடாக கேட்காது, மைன்யூட்டாக கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஆனால் கொஞ்ச நாள் அவன் வந்து பெருசாக அந்த சவுண்டு எடுத்துக்கல. ஆனால் டெய்லியுமே கேட்கும்போது அவனுக்கு ஒரு சந்தேகம். ஆனால் அப்போ என்ன யோசிக்கிறான்னா,
நம்ம அம்மா வந்து ஏதோ டிவியோ ரேடியோவோ போட்டு விட்ருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து ரேடியோ கேட்டுட்டு தான் சமைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ரேடியோவை ஆஃப் பண்ணாமல் தூங்கிட்டாங்க போல், இல்லைன்னா டிவி ஓடிட்டு இருக்கும் போல், அது மைன்யூட்டாக ஓடுது போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு விட்டுட்டாருங்க. ஆனால் நாட்கள் இப்படி போக போக தினமுமே இரவு அந்த சத்தமானது கேட்டுக்கிட்டே இருக்குது. இதில் அவருக்கு கோபமானது என்னென்னா, அவருடைய தூக்கமானது கெட்டு போகுதுங்க. அவர் ஒழுங்காக தூங்க முடிய மாட்டேங்க அந்த சத்தம் வர்றதுனால. ஸோ உடனே என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு நாள் எந்திரிச்சு அது என்னடா சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது எங்கே இருந்துமே சத்தம் வரல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர் கன்ஃபார்ம் பண்ணார். என்ன தெரியுமா? டிவியில் இருந்தோ ரேடியோவில் இருந்தோ அந்த சத்தமானது வரல. அப்போ எதுலேருந்து வருதுன்னு சொல்லி அவர் ரொம்பவுமே ஆராய ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு விஷயமா ஆராயும் போது தான் ஒரு இடத்துல இருந்து சத்தம் வரும். அது கிட்ட போக போக அந்த சத்தமானது தூரமாக போகிற மாதிரியே இவருக்கு ஒரு ஃபீலிங். அப்படி இந்த சத்தம் எங்கே தான் வருதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா பார்க்கும்போது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணார். வீட்டுக்கு வெளியே இருந்து இந்த சத்தமானது வரல. அதாவது அவர் வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்குது போல், ரோட்டில் ஆள் நடக்கிறாங்க அந்த மாதிரி சத்தமும் நினச்சிருக்காரு. ஆனால் அந்த மாதிரி சத்தமும் அது இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து தான் வருதுன்னு சொல்லி ரொம்பவுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ சரி இது கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி அவர் ரூமுக்கிட்ட போகும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் பெய்கிட்டே இருக்காரு. அவர் காதுக்குள்ளே அந்த சத்தமானது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு, யாரோ முணங்குற மாதிரி. இவருக்கு ஒன்றுமே ஓடல. காதை நல்லா இறுக்கி பொத்திட்டு ரூமுக்குள்ளே போய் படுத்துட்டாருங்க. இப்போ தாங்க ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட் அவர் வாழ்க்கையில் நடக்குது. அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத இன்சிடெண்ட்னா அவர் இதை தாங்க எங்கே போனாலும் சொல்லுவாராம். என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா, இவர் படுத்திருக்காருங்க. படுத்திருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டயத்தில், அதாவது நடுராத்திரியில் திடீர்னு முழிப்பு வருதுங்க. முழிப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா, இவரால் கண்ணை மட்டும்தான் திறக்க முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. டீட்டெயிலாக சொல்லவா, அவர் சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி படபடப்பாக வந்துட்டு, என்னன்னா இவருக்கு முழிப்பு வருமாங்க, கண்ணை திறப்பாராம். இவரால் இந்த கையை தூக்கணும்னு நினைப்பாராம், ஆனால் இவர் கையை தூக்க முடியாதாம். அப்படி கல் மாதிரி இருக்குமா. அதாவது யாரோ அவருக்கு மேலே ஏறி உட்காந்து ஃபுல் பாடியையுமே ப்ரெஷர் போட்டு அமுக்கி வச்சா எப்படி இருக்கும். அதாவது என்னென்னா, கண்ணு மட்டும் முழிக்க முடியுது, தலையை அசைக்க முடியல, வாயை திறந்து பேச முடியல, மூச்சு மட்டும் தான் விட முடியுதான். வாயை திறந்து ஏதாவது பேச ட்ரை பண்ணுறாரா, ஆனால் பேச முடியலையாம். அப்படியே அனத்திக்கிட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது அப்படியே நார்மல் ஆயிருமா, தூங்கிடுவாராம். இதை மாதிரி எப்படி நடக்குதுன்னா, என்னைக்காவது 1-2 நாள் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்குதாங்க. ஸோ இவர் வந்து எப்போ இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. இப்படியே போக போக கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, தினமுமே இப்படி நடக்குதுங்க. தினமுமே இவர் வந்து அந்த அழுத்தத்தில் வந்து இவர் மாட்டிக்கிட்டாருங்க. எந்த மாதிரினா, நான் சொல்கிறோம்ல, கண்ணை மட்டும் தான் திறக்க முடியும், வாயை திறந்து பேச முடியாது, கை காலெல்லாம் தூக்க முடியாது. அப்படி யாரோ ஒரு ஆள் பிடிச்சி அணத்துற மாதிரி அப்படி அவர் அந்த இடத்துல இருக்காராங்க. அவர் அப்படி சொல்கிறாரு, ப்ரோ என்னால் இன்னுமே அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல ப்ரோ, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ண முடியாது ப்ரோ. அப்படி என்னடா ஐயோ நமக்கு ஏதாவது ஆயிட்டோன்னு சொல்லி அப்படி ஒரு மாதிரி பயந்துருவேன் ப்ரோ. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். ஸோ இப்போ தினமுமே இப்படி நடக்கிறனால இவர் ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாருங்க. அதாவது என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஒரு விஷயத்த அவர் பண்ணுறாரு. அதாவது நான் சின்ன வயசில் எனக்கு நடந்த கதை என்னென்னா, எனக்கு இந்த இருட்டை பார்த்தா கொஞ்சம் பயம் உண்டுங்க. எங்கள் பழைய வீட்டில் எப்படின்னா, பழைய வீடு பக்கத்தில் ஒரு முடுக்கு உண்டுங்க. அது வந்து இருட்டாக தான் இருக்கும். அந்த முடுக்கை தாண்டினா பக்கத்து தெரு வந்துடும். அங்கே வந்து பால்காரங்க வீடு உண்டு. நான் இங்கேருந்து முடுக்கில் போயிட்டு அங்கே பால் வாங்கிட்டு வரணும். நைட்டு 8:30 மணி அந்த மாதிரி தான் இருக்கும். முடுக்கு ஃபுல்லாகவே கும்மு இருட்டாக தான் இருக்கும் சின்ன வயசில். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு ஓடுவேன். திரும்ப பாலை வாங்கிட்டு முருகா 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 முருகான்னு சொல்லிகிட்டே வருவேன். அது என்னமோ தெரியாத அந்த பயத்தில் முருகா 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 முருகான்னு எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குங்க. சின்ன வயசில் நான் இப்படி பண்ணது. அப்படி ஓடி போவேன். நிறைய நாள் பால் அந்த முருகா முருகான்னு ஓடி வந்தே பாலெல்லாம் கொட்டி எங்கள் அம்மாட்டெல்லாம் அடியெலாம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்குங்க. இவரும் இதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அனத்தும் போது மனசுக்குள்ளே முருகா முருகா முருகான்னு யோசிக்கிறாரு. அப்படி பண்ண உடனே அந்த உடம்பு வந்து நார்மல் ஆயிடுதுங்க. ஸோ இப்போ இவருக்கு வந்து புரியுது, என்னடா இப்படி பண்ணால் ஆயிடுதுன்னு சொல்லி தினமும் இப்படி நடக்கும்போது ஃபுல்லாக முருகா முருகான்னு சொல்லி தப்பிச்சிட்டு இருக்காருங்க. ஆனால் இது எல்லாமே டெம்பரவரியாக தான் ஒர்க் ஆகிருக்கு. ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, நல்லா உட்காந்துருக்காரு, அதை மாதிரி திரும்ப அனத்தல் ஆரம்பிச்சிருக்கு. முருகா முருகன் நினைக்க வராரு, இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரெஷர் போட்டு அவரால் யோசிக்க கூட முடியலையாம். அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அவருக்கு என்ன பண்ணனே தெரியலையா, ரொம்ப பயந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது நார்மல் ஆகிட்டு, இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த பிரச்சனைகள்னால இவர் ராத்திரி ஃபுல்லாக ஒழுங்காக தூங்கவே முடியலைங்க.
ஒழுங்காவே தூங்காமல் டெய்லியுமே தூக்கம் இல்லாமல், பகல்லையும் தூக்கம் இல்லாமல், நைட்டும் தூக்கம் இல்லாமல், உடம்பெல்லாம் இளைச்சி, மூஞ்செல்லாம் ஒடுங்கி, கண்ணெல்லாம் கருவிலையும் விழுந்து ஒரு மாதிரி அப்படி மென்டல் மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாருங்க. அதாவது என்னென்னா தூக்கமே இல்லாமல் இருந்தால் ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க? அவங்க அம்மாலாம் சொல்கிறாங்களாம், ஏன் ஒரு மாதிரி இருக்க, எதுனாலும் சொல்லுமாங்களாம். ஆனால் இவர் பெருசாக சொல்ல மாட்டாராம், ஏன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறனால பெருசாக எதையுமே சொல்ல மாட்டாராம். ஒன்றும் இல்லைன்ற வாரம் ஒழுங்காக சாப்பிட முடியாதான், எதுவுமே பண்ணாமல் அவரோட வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரி மாறிட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து எழுதுறது தான் ரொம்ப பிடிக்குமா. அவரால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையா, எழுத முடியலையா, எந்த புக்கையும் படிக்க முடியலையா. அப்படி வாழ்க்கை ஒரு மாதிரி ஆன மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணதான் என்கிட்ட வந்து சொன்னார். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வழக்கம் போல் தூங்கிட்டு இருக்காருங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஒரு அனத்தலானது ஏற்படுது. இவருக்கு கண்ணு மட்டும் தாங்க ஓப்பன் பண்ண முடியுது. கண்ணை ஓப்பன் பண்ணாலும் இவரால் ஃபோர்ஸ் கொடுத்து எதுவும் பண்ண முடியல. ஆனால் கண்ணை வச்சு சைடில் லேசாக பார்க்காரு. அவங்க அம்மாவுடைய கால் தெரிஞ்சிருக்கு. அதாவது என்னென்னா அவங்க அம்மா வந்து இவருடைய ரூமுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியுது. கண்ணால் பார்க்குறாங்க. அவங்க அம்மா அப்படியே அந்த ரூமுக்குள்ளே ஏதோ நடந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்களோட கால் அப்படியே இவர் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இவரால் அம்மானு கூப்பிட முடியல. இப்போ அந்த கையை காலெலாம் ப்ரெஷரில் அப்படியே அமுக்கிட்டே இருக்காரு. அம்மா அப்படின்னு அவரால் கத்தி எந்திக்கணும்னு தோணுது, முடியல. முழு ஃபோர்ஸையும் கொடுத்தாருங்க. அப்படி இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரொம்பவுமே அவர் சொல்கிறாரு, ப்ரோ அந்த இடத்துல என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ, அப்படி மொத்த ஃபோர்ஸையும் கொடுத்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூக்கத்துலேருந்து கெட்ட கனவு கொண்டு பயந்து பக்குன்னு எந்திப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி எந்திச்சாராங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. டக்குன்னு பையனை கிட்ட போட்டு என்னாச்சுன்னு சொன்னிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவருடைய உடம்பை தொட்டு பார்க்குறாங்க. குளிர்னா குளிர், அப்படி ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் வாரேன் உன் ரூமுக்கு சும்மா எதார்த்தமா, நீ ஏதோ புலம்பிகிட்டு இருக்க, எனக்கு என்ன நீ பேசுகிறேன்னு தெரிய முடியும், அப்படி ஏதோ முணங்குற யாருக்கிட்டேயோ போராடுற மாதிரி இருக்குது நீ உன்னை பார்க்கும்போது. அதாவது என்னென்னா அப்படி அவர் ரொம்ப போராட்டத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்க, பெட்டில் இருந்துக்கிட்டு கையை காலெல்லாம் முறுக்கிட்டு இருக்க, ஒன்றும் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. உன்கிட்ட வந்து ஏதோ சொல்கிற ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்குது, காதுக்குள்ளே ஏதோ ஒரு அமைதியாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு, எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப பயமாயிட்டு அப்படின்னு. அதுக்கப்புறம் தாங்க விஜய் அழுதுகிட்டே எல்லா உண்மையுமே சொல்கிறான். அம்மா இந்த மாதிரி நடந்துச்சுமா, இந்த மாதிரி எனக்கு நைட்டெல்லாம் தூங்கவே முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படி இப்படின்னு சொன்னோட்டி அவங்க அம்மா வந்து திருநாரை போட்டு விட்டு, ஒன்றும் இல்லை அதெல்லாம் நீ எதுவும் யோசிக்காத, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல், ஒன்றும் இல்லை கெட்ட கனவாக இருக்குங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமே அடிக்கடி தொடர்ச்சியாகவே இவருக்கு அந்த அனத்தலுங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதனால இவர் பெரிதளவில் எதுக்கு பாதிக்கப்படுறாருன்னா தூக்கமின்மையில் தாங்க பாதிக்கப்படுறாரு. அதாவது என்ன, இவரால் சுத்தமாக தூங்க முடிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக என்னால் தூங்க முடியல, இப்படி டெய்லி போராடிட்டு இருக்கணும்னு இவருக்கு அது ஒரு வெறுப்பாயிட்டுங்க. ஒரு நாள் ராத்திரி இதே மாதிரி படுத்திருக்கும்போது ஒரு கை வந்து இவர் முதுக பிடிச்சி அமுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்க. அதாவது எந்த மாதிரினா, அப்படி அந்த கையில் படும்போது ரொம்பவுமே குளிராக இருந்துச்சாங்க. அவர் இப்போவும் என்கிட்ட சொன்னார், ப்ரோ எனக்கு அந்த ஒரு இன்சிடெண்ட் அப்படி நடந்துச்சு, நடக்கும்போது எனக்கு அப்படியே அந்த இடம் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த ஜில்னஸ் உடம்பு ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, திரும்பினா யார் அந்த கை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இவர் கழுத்தை கூட திருப்ப முடியல, இவ்வளோ நாள் கண்ணையாவது திருப்ப முடிஞ்சான். இப்போ கண்ணு முதற்கொண்டு அப்படி லாக் ஆன மாதிரி ஆகிட்டு ப்ரோ. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, மூச்சு விட முடியல, ரொம்பவுமே இதாகிட்டு. எனக்கு பயம் இருந்துச்சு இத்தனை நாள். அதாவது இத்தனை நாள் அவருக்கு பயம்தான் இருந்துச்சா, ஆனால் அன்னைக்கு தாங்க கோவமாக மாறிச்சா அந்த பயம். என்னென்னா, இப்படி தூக்கத்தை வெறுத்துட்டு என்னடா இது தூங்க முடிய மாட்டேங்குது நம்மளால் டெய்லி நைட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஒரு ப்ரெஷர் சரியான கோவமாயிட்டான். கோவமாகி மொத்த ப்ரெஷரில் டக்குன்னு திரும்பினாராங்க. திரும்பினோட்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு உருவம். அந்த உருவம் எப்படி இருக்குன்னா, கீழே இருந்து மேலே வரைக்குமே ஒன்றுமே தெரில, கருப்பாக இருக்கும். மூஞ்சி மட்டும்தான் தெரியுதா. இந்த வயசான பாட்டி மாதிரி இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பாட்டியோட மூஞ்சி மாதிரி இருந்துச்சாங்க. இவர் அந்த கோவத்தில் திரும்பினோட்டி 2 செகண்டு ஐ டு ஐ அந்த அகோரமான ஒரு உருவத்தை இவர் 2 செகண்ட் அப்படியே கண்ணெதிர பார்த்தாராங்க. அதுக்கப்புறம் அந்த உருவம் அப்படியே மறைஞ்சிச்சான். ஆனாலும் அந்த உருவத்தை இவர் முறைச்சிக்கிட்டே பார்த்தாராங்க. அதுதான் இது. ஏன்னா அவரால் தூங்க முடியல. அவரோட வாழ்க்கையே டோட்டலாக மாறின மாதிரி அவருக்கு ஒரு சேஞ்சஸ். காரணம் என்னது, இந்த மாதிரி நடந்தது. ஸோ இவர் இந்த ப்ரெஷர்லலாம் என்ன பண்ணிட்டாருன்னா, உடனே சட்டார்னு திரும்பி அந்த பேயை நேராக ஐ டு ஐ பார்த்தாருங்க. பார்த்த உடனே 2 செகண்டில் அந்த பேய் மறைஞ்சிட்டு. இவருக்கு அதை பார்த்தோட்டி இவ்வளோ நேரம் தைரியமாக இருந்தவருக்கு பயம் அதிகமாயிட்டு. அதிகமாகி பயந்து தெரிச்சு அவங்க அம்மா கிட்ட ஓடி போகிறாங்க.
ஓடி போய் மூச்சு மேலேயும் கீழே இழுத்து வாங்குறாரு. அம்மா என்னால் முடியலம்மா முடியலம்மான்னு அவர் கதறாரு. அப்போ அவங்க அம்மா என்னாச்சுடா என்னாச்சுடான்னுட்டு அவருக்கு சொல்ல முடியல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி ஆச்சு. டக்குன்னு திரும்பினேன் பார்த்தா ஒரு உருவம்மா, எனக்கு பயம் தாங்க முடியலம்மா, இந்த வீட்டில் நம்ம இருக்க வேண்டாமா, எனக்கு பயமாக இருக்குமா, ப்ளீஸ்மா நம்ம போயிடுவோமான்னு அவன் கதறுதான். அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து ஐயோ பிள்ளை எப்படி பயப்படுதானே, பிள்ளை இது பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து கணவரும் கிடையாது, அந்த பையன் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்க ஒரே சொத்து. நம்ம பையன் இப்படி ஆகிட்ட, நம்ம பையனுக்காக தான் நம்மளே இருக்கோம், ஆனால் நம்ம பையன் இப்படி போராடுறானா கஷ்டப்படுறானான்னு சொல்லிட்டு ஏதாவது சாமியாரோ இல்லை பரிகாரமோ செய்யறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு தடவை ஃபோன் அடித்து இவளை விடக்கூடாது, இப்படி வந்து நம்மளை மாட்டி விட்டான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கு அடிச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு அடித்து இந்த மாதிரி அவங்க பையனுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு இல்லை இவன் சும்மா சொல்கிறான், நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதா அப்படின்னு நோட்டி இந்த இடத்துல தாங்க அவங்க அம்மா ஒன்று சொன்னாங்க. அதுதான் இந்த கதையோட பயங்கரமான ட்விஸ்ட். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் யார்கிட்டடி போய் சொல்கிறேன், நானே 2-3 தடவை அந்த உருவத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல விஜய்க்கும் ஷாக்கு, அந்த வெளிநாட்டில் இருக்க அவங்க ஃப்ரெண்டுக்கும் ஷாக்கு, கேட்டுட்டு இருக்க எனக்கும் ஷாக்கு, உங்களுக்கும் ஷாக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த உருவத்தை அவங்க அம்மாவே 2-3 தடவை பார்த்துருக்குங்களா. அப்போ பார்த்துட்டும் ஏன் இப்படி இவங்க இருந்தாங்கன்னு சொல்லி எனக்குலாம் டவுட்டு. எப்படி அவங்க பார்த்தாங்கன்னா, அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொல்லியிருப்பேன், ஒரு சத்தமானது மர்மமான சத்தமானது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னோம்ல, அந்த மர்மமான சத்தம் இவங்க அம்மாவுக்குமே கேட்டிருக்கு. ஸ்டார்டிங்கில் விஜய் வந்து அதை பெருசாக எடுத்திருக்க மாட்டார், டிவி ரேடியோன்னு நினச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரி நம்ம தான் ரேடியோவை ஆஃப் பண்ணாமல் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டவுட்டில் எந்திரிச்சு போய் அந்த ரேடியோவை பார்த்தா ஆஃபில் இருக்குமா. அப்போ என்னடா இது சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கும்போது தான் நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க அம்மா சொன்னது என்னன்னா, அவங்க அம்மா நிற்காங்களா, அவங்க அம்மாவுக்கு ஆப்போசிட்டில் அந்த கிச்சனுக்கிட்ட ஒரு வயசான உருவம் இவங்க அம்மாவே வச்சுக்குன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்குதாங்க. எனக்கு இப்போ சொல்லும் போதே கையெல்லாம் புல்ல இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அப்படியே இருக்கீங்க, நீங்கள் ஒரு இடத்த பார்க்கிங்க, உங்களை ஒரு உருவம் நேருக்கு நேர் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. அதுவும் ஒரு வயசான அகோர உருவம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க அம்மாவுக்கு பயம் தாங்க முடியல. ஆனால் என்ன நினச்சிட்டாங்க, சும்மா ஏதோ நம்ம கற்பனைன்னு சொல்லிட்டு இந்த கீழே குனிஞ்சு கண்ணெல்லாம் கசக்கிட்டு பார்ப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கீழே குனிஞ்சு கண்ணெல்லாம் கசக்கிட்டு திரும்ப பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுட்டு உடனே போய் படுத்துருவாங்களாங்க. நம்ம வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது, இது ஏதோ சும்மா நமக்கு பிரம்ம தான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க. அது போக இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம், நம்மளுக்கே வீடு கிடைக்கல, இந்த ஒரு வீடு தான், நம்மளே ஏதாவது நினச்சி பயந்துக்கிட்டு இதை போய் நம்ம பையன்ட்டு சொன்னால் அவன் நம்ப மாட்டான், உள்ள வீட்டையும் விட்டுட்டு ரோட்லேயே போய் நிற்க நம்மளை திட்டுவான்னு சொல்லிட்டு அவங்க இதை பெருசாகவே எடுத்துக்கல. ஸோ இதே மாதிரி இன்னொரு நாள் இவங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதே வயசான உருவம் தூரத்துல இருந்து இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்குதாங்க. இவங்களா பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டு உடனே ரூமுக்குள்ளே போயிட்டாங்களாங்க. போயிட்டு அங்கே உள்ள சாமி ரூம் பக்கத்தில் உள்ள திருநார் எடுத்து பூசிக்கிட்டாங்களாங்க. ஸோ நானுமே 2-3 தடவை இந்த மாதிரி இன்சிடெண்ட் பார்த்துருக்கேன். என்ன இவ்வளோ நாள் இது பண்ணுச்சு, நான் எதுவுமே பெருசாக கண்டுக்கலை. ஆனால் என் பையனை வந்து இது பண்ணிட்டு, எனக்கு அவன் தான் எல்லாமே, தயவு செஞ்சு நீ என்ன ஏதுன்னு பாரு, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக இதாகாது அப்படின்னு ஒட்டி தான் இவன் விஜய் என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த ஊருக்குள்ளே உள்ள மக்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு வயசான பாட்டியை பற்றி விசாரிக்க. அப்போ தான் தெரிய வருது, அந்த வீட்டில் வேலைக்கார அம்மாவாக இருந்தவங்க தான் அந்த வயசான பாட்டி. அதாவது அந்த இவ இருக்கா தெரியுமா, அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு, அவளோட ஃபேமிலி முன்னாடி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக இருந்தது தான் அந்த அம்மாவா. அந்த ரூம் இருக்குது பாருங்கள், விஜய் இருக்கான் பாருங்கள், அந்த ரூமில் தான் அடிக்கடி அந்த அம்மா இருப்பாங்க, அங்கே தான் படுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே அந்த ரூமில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அந்த நியூஸ் வருது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த இறந்து போன வேலைக்காரியோட ஆவி தான் இந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு உடனே என்ன பண்ணுறா, வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் வந்தாச்சு, ஏர்போர்ட்லேருந்து தென்காசிக்கு வந்தாச்சு. வந்தோட்டி அந்த தென்காசி சைடில் பார்த்தீங்கன்னா சாமியார் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் இந்த சர்ச்சுகளும் அதிகமாக உண்டுங்க. ஏன்னா அவங்க கிராமத்து சைடு சர்ச்சுகள் அதிகமாக உண்டு. அங்கேருந்து ஒரு பாதிரியாரை வந்து கூப்பிட்டு வராங்க. கூட்டு வந்து அவர் வந்து அந்த வீட்டில் உள்ள பேயை ஓட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் விஜய் வந்து அப்படியே நம்ம என்ன ஆனாலும் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விஜய்க்கும் சென்னையில் வேலை கிடச்சிட்டு இவர் சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்துட்டு இவங்க ஃபேமிலி எல்லாம் அப்படி இங்கே மாறிட்டாங்க. ஆனால் அங்கே உள்ள பேயை ஓட்டியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாங்க. ஆனால் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ இன்னுமே அந்த இன்சிடெண்ட் என்னால் மறக்க முடியாது, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்குது, ஆனாலும் இன்னமும் நைட்டு அந்த இன்சிடெண்ட் தோணிட்டுன்னா எனக்கு தூக்கம் வராது ப்ரோ, அவ்வளோ பயமாக இருக்கும். நான் தென்காசியில் நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன், எல்லாரும் சொல்கிறது என்னென்னா அந்த ஃபாதரியார் வந்து ஓட்டி
ஓட்டிட்டாரு அப்படிங்காங்க. ஆனா இன்னொரு செட் ஆஃப் பீப்புள், அதாவது இன்னொரு செட் ஆஃப் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னமுமே அந்த வழியா போனா அந்த வயசான வேலைக்காரியோட உருவம் இன்னமுமே நிறைய பேருக்கு தெரியுது. இரவு நேரங்கள்ல அந்த பில்டிங்கை கிராஸ் பண்ணாலே அந்த வினோதமான சத்தம் எல்லாத்துக்கும் கேட்குது அப்படின்னு இன்னமும் அந்த கிராம மக்கள் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. என்கிட்ட விஜய் சொல்லும்போது கூட, ப்ரோ இன்னுமே அந்த பேயை ஓட்டிட்டாங்களா இல்லையான்னு உண்மையா தெரியல. ஆனால் நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு இப்போ நினச்சா கூட ராத்திரி அதிலிருந்து நான் அந்த தூக்கத்தில் எனக்கு அந்த கனவு வந்தால் கூட நான் பதறி அடித்து எந்திரிச்சிருவேன். என்ன இருந்தாலும் என் வாழ்க்கையில் இது மறக்கவே முடியாத இன்சிடெண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட ஷேர் பண்ணாங்க. எனக்குமே இந்த விஜய் கதையை சொல்லி முடிச்சோட்டி எனக்குமே நெஞ்செல்லாம் படபடன்னு வந்துட்டு, என்னடா இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து அந்த லெவலுக்கு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ப்ரோ எனக்கு இப்படி ஆச்சு ப்ரோ. அவரு இப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கோ ஃபேமிலிக்கோ நடந்த உண்மை சம்பவம்னா கூட நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கும். அவருக்கே நடந்த சம்பவம் அவர் சொல்லும்போது கூட அப்படி பயப்படுறாருங்க ப்ரோ. இப்போ நினச்சா கூட எனக்கு கை கால்லாம் நடுங்குது ப்ரோ அப்படிங்கிறாரு. அந்த லெவலுக்கு இந்த சம்பவமானது அவருக்கு நடந்துச்சுங்க. யோசிச்சு பாருங்க. ஸோ இதே மாதிரி உண்மை சம்பவம் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ நடந்துருந்துச்சுன்னா நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே கொடுக்குறேன். மறக்காமல் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி உங்கள் கதையை என்கிட்ட வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை டைரெக்டாவோ சொல்லுங்கள். அதையும் நம்ம வீடியோவில் போடலாம். இதே மாதிரி நிறைய அமானுஷ கதைகள் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. அதுபோக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை நம்ம ஷூட் அவுட்டை அடுத்த வீடியோவில் போடலாம். ஒரு திகில் அமானுஷ உண்மை சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.